السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமபான் பற்றிய குர்ஆனிய சிந்தனைகள் தொடர் வகுப்பிலே இன்று நாம் சூரத்துல் பக்ராவின் 187வது வசனத்திலே உள்ள ஒரு முக்கியமான பகுதியை பார்க்க போகின்றோம். அல்லாஹ் தஆலா அதிலே கூறுகின்றான், وَلَا تُبَاشِرُوهُنَّ وَأَنْتُمْ عَاكِفُونَ فِي الْمَسَاجِدِ. நீங்கள் பள்ளி வாயில்களிலே இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது அவர்களோடு, அதாவது மனைவிமார்களோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம், உடலுறவில் ஈடுபட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரமலானுடைய சட்டதிட்டங்களை பேசக்கூடிய இந்த வசனங்களிலே இறுதியாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே இஅ்திகாஃபை பற்றி பேசியிருக்கிறான். எங்களுக்கு தெரியும், இஅ்திகாஃப் என்பது ரமபானுடைய இறுதியிலே நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வணக்கம். அதனால் இறுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், ரமபானுடைய இரவு வேளைகளிலே இஅ்திகாஃப் இருப்பவர்கள் ரமபானின் இரவு வேளைகளில் உடலுறவில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்றது. ஏன் அதனை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே பிரத்யேகமாக குறிப்பிட வேண்டும்? இஅ்திகாஃபுடைய பல சட்டதிட்டங்கள் இருக்கும் பொழுது ஏன் உடல் உறவை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இந்த பகுதிக்கு சற்று முன்னால் தான் அல்லாஹ் தஆலா இரவு வேளையிலே நோன்பாளி உடலுறவில் ஈடுபடலாம் என்ற அனுமதியை வழங்கினான். எனவே அந்த அனுமதியை வைத்துக் கொண்டு இஅ்திகாஃப் இருப்பவர்களும் ரமலான் மாதத்தில் இரவு வேளையிலே எங்களுக்கு உடலுறவில் ஈடுபடுவதற்கு அனுமதி இருக்கிறது. எனவே இஅ்திகாஃப் இருந்தாலும் அதனை நாங்கள் அந்த சலுகையை நாங்கள் பயன்படுத்தலாம் என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்கு அந்த சலுகை கிடையாது, அவர்களுக்கு அது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சட்டத்தை சொல்கிறான். அடுத்ததாக நாங்கள் இந்த வசனங்களிலே, நோன்பு சம்பந்தமான வசனங்களிலே இஅ்திகாஃபை பற்றி குறிப்பிடப்படுவதற்கான காரணம் என்ன என்று நாங்கள் பார்த்தால், எங்களுக்கு தெரியும், இஅ்திகாஃப் என்பது எங்களுக்கு தரப்பட்டிருப்பது லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. லைலத்துல் கத்ர் எப்பொழுது இருக்கிறது? ரமலானுடைய இறுதி 10களிலே தான் வருகின்றது. அதே நேரத்தில் நோன்புக்கும் இஅ்திகாஃபுக்கும் இடையிலே உள்ள சம்பந்தத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த இரண்டினுடைய நோக்கமே ஒன்றாக இருக்கின்றது. என்ன நோக்கம்? ஆசைகளை விட்டும் நமது ஆன்மாவை கட்டுப்படுத்துவது, நமது ஆன்மாவை ஆசைகளை விட்டும் கட்டுப்படுத்தி தக்வாவை உண்டாக்கி அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சித்தல், அல்லாஹ்வுடைய தொடர்பை பலப்படுத்துதல், உறுதிப்படுத்துதல், தக்வாவை ஏற்படுத்திக் கொள்ளுதல். இதற்காகத்தான் இந்த இரண்டும் அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. இஅ்திகாஃபில் இருப்பவரும் தனது ஆசையை அடக்கிக் கொண்டிருக்க வேண்டும், நோன்பு பிடித்திருப்பவரும் தனது ஆசையை அடக்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலான் என்பதே ஆசையை அடக்குவதற்குரிய ஒரு மாதம். எனவே சாதாரணமாக பகல் நேரத்திலே ஆசையை அடக்கியவர் இரவு நேரத்திலும் ஆசையை அடக்குவதற்காக அல்லாஹ்வினால் தரப்பட்டிருப்பதுதான் இந்த இஅ்திகாஃப். அது ஒரு விடயம். தக்வாவை இந்த நோன்பிலே அடைந்து கொள்வதற்கான ஒரு மேலதிகமான ஒரு சாதனம். பசி பட்டினியிலே இருந்து அந்த தக்வாவை அடைந்து கொள்வது ஒன்று, இரண்டாவது இஅ்திகாஃப் இருந்து அதனை பெற்றுக் கொள்வது இன்னும் ஒன்று. அதே நேரத்தில் அத்தோடு அந்த இறுதி 10லே நாங்கள் முழுமையாக பள்ளியிலே இருந்து எங்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலமாக லைலத்துல் கத்ரை உயிர்ப்பித்த அந்த நன்மையையும் நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம். அதுவும் இங்கு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது. எனவே ரமலானுடைய இறுதி 10லே நாங்கள் பள்ளிவாயிலே இஅ்திகாஃப் இருப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித், நீங்கள் பள்ளி வாயில்களிலே இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது நீங்கள் உடலுறவில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இஅ்திகாஃப் என்பது பள்ளி வாயிலில் தான் இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு எதிரே இருந்து உணர்த்தப்படுகிறது. இதிலிருந்து ஆதாரமாக சொல்ல முடியும், பள்ளி வாயிலில் தான் இஅ்திகாஃப் இருக்க முடியும், வேற எங்கும் இஅ்திகாஃப் இருக்க முடியாது. அடுத்ததாக, எப்படியான பள்ளி வாயில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று கேட்டால், எப்படியான பள்ளி வாயிலாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் தஆலா பொதுவாக பள்ளி வாயில்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார், தவிர இப்படி குறிப்பிட்ட பண்புகளுடைய பள்ளி வாயில்கள் தான் என்று சொல்லவில்லை.
எனவே எல்லா பள்ளி வாயில்களிலும் நாங்கள் ஏத்திக்காக இருக்கலாம். பள்ளி வாயில் தானே ஏத்திக்காக இருக்க வேண்டும், வேறு எங்கும் ஏத்திக்காக இருக்க முடியாது. அதே நேரத்தில் பள்ளி வாயில் ஏத்திக்காக இருக்கும் பொழுது மனைவிமாரோடு உடலுறவில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டது என்பதை இந்த வசனங்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இது சம்பந்தமான மேலதிகமான விளக்கங்களை, எதிரே உள்ள விதிவிலக்குகள் சம்பந்தமான விபரமான விடயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்க்கலாம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.